இல்லை அவர் எங்கள் கூட தான் இருக்கிறாரு. அவர் இன்னும் போல. ஒரு சில பேர் வந்து சொல்லலாம், என்ன இவன் இறந்தவர் சொல்ல, இறந்தாலும் அவர் என்னென்ன விஷயம் சொன்னாரோ அது அத்தனையும் நடக்குது. அவர் இறந்த லாஸ்ட்டு அந்த 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்றா தான் இருக்கும். என்னை கிராஸ் ஆகி 4 நிமிஷம் சேர்த்து தான் அவர் அடிப்பட்டுருக்காரு. நான் வீட்டுக்கு போயிருக்கேன். நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக வந்துட்டு தான் வரக்குள்ள அவர் பார்த்துருக்கலாமே. அதே எனக்கு இன்னும் மனசு ரொம்ப நெருடலாக இருக்குது. நான் ரொம்ப நாள் குழந்தை இல்லாத ரொம்ப கஷ்டப்படும் போது வரட்டின்னு சொல்லி எல்லாம் பேசுவாங்க என்ன. அப்போ இந்த வயசுல இப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு என்னால் ஏற்றுக்கவே முடியல. பாடும் போதெல்லாம் கொஞ்சம் கூட என்னால் தாங்க முடியாது. பாட்டு ஃபுல்லாக அதோடைய கதைக்கு அர்த்தமான பாட்டாகவே இருக்கு. என் நெஞ்சு அடைக்கிற போல இருக்குது ஒரு பாட்டுக்கும். தாழம்போவ ஈரமாச்சு, தலை சூடு நீரமாச்சு. குழந்தைகளுக்கு பொம்மை ட்ரெஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க. நாம் வந்து எண்ணத்தை இழந்துட்டு இந்த இடத்துல வந்துக்கிறோன்னு சொல்லி அதுக்கு அறியவே இல்லை. அறியாத இந்த கிஃப்டெல்லாம் வாங்கும் போது அப்போ எனக்கு பயங்கரமாக அழ வரும். இப்போ இறந்துட்டாங்கனாக்கா அவங்க பூ போட்டு எடுக்கிறது அவர் சுத்தமாக ஒரு துளி கூட முடியாது. பவித்ரா, நான் இதுமாதிரி எது இறந்துட்டேன், நீ எதுவும் எடுக்கக்கூடாது நேராகவே சொல்லுவார். வேறு யாராவது எடுத்தாலும் அவங்கெல்லாம் முட்டாள்னு ஒருத்தவங்க வாழ்க்கை இல்லை இருக்கக்குள்ளே நல்ல மாதிரியாக வாழ்கிறாங்க. ஒருத்தர் இல்லைன்றதுக்காக அந்த பழியை பூரா எதுக்கு பொம்பளை பசங்க மேலே போடுறாங்க, அது ரொம்ப பாவம்னு அவரே சொல்லுவார். Shirts and trousers. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல்னே. மக்களே, அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் பவித்ரா அக்கா. ஆனால் எப்பவுமே நம்ம பவித்ரா அக்கா பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து அதிகமாக தொடர்ந்து பேசிட்டு வரோம். ஆனால் பவித்ரா அக்கா வெற்றிக்கு பின்னாடி இருக்க ஆட்கள் இருக்காங்களே, அவங்கள பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். முதல்ல அவங்க எல்லாரையும் நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். வணக்கம். ஆக்சுவலாக இவங்க தான் அவங்களுடைய வெற்றிக்கு பின்னாடி இருக்க ஆட்கள். இவங்க எப்போதுலேருந்து நம்ம அண்ணன், இப்போ நம்ம தம்பி, அம்மா அவங்க நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணியே தான் ஆகணும். நம்ம வந்து லவ் மேரேஜ், அதுக்கப்புறம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறது இருக்குல்ல, அதை பற்றி முதல்ல சொல்லுங்கள், அப்புறம் நம்ம ஒரு 2 பேர் பேசுகிறேன். இது வந்து என்னோட பெரிய தம்பி. இன்னொரு தம்பி இருக்கான் சரண் சொல்லி, அவன் சின்ன தம்பி. எனக்கு இவங்க 2 பேர் தான் ஃபுல் சப்போர்ட். கல்யாணத்தை லவ் பண்ணுறதுலேருந்தே இவங்க சப்போர்ட்டில் தான் மேரேஜ் நடந்தது. எங்கள் வீட்டுக்காரும் என் தம்பியும் ஃப்ரெண்டு மாதிரி, ஒரு மாமா மச்சான் மாதிரியே இருக்க மாட்டாங்க. ஊர் சுற்றுறதுலேருந்து போகிறதுலேருந்து நான் கெஞ்சுவேன், நான் வரேன், எங்கே போகிறேன், அந்தளவுக்கு க்ளோஸ். இவங்க ரொம்ப நல்ல ஒரு நட்பு அவங்களுக்கு. ஆக்சுவலாக அக்கா கிட்ட இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ அக்கா சொன்னது என்னென்னா, முதல்ல எங்கள் வீட்டில் வந்து என்னோடய லவ்வுக்கு வந்து யாரும் வந்து ஒத்துக்கலை, சண்டைலாம் போட்டு அப்புறமா ஒரு கட்டத்தில் சரி கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த ஆரம்ப காலகட்டத்தில் ஏன் இந்த லவ்வுக்கு வந்து நீங்கள் ஒத்துக்கலம்மா? ஏன் ஒத்துக்கலைன்னாக்கா, தம்பி கேரக்டர்லாம் ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் பக்கத்து வீடாக இருக்குது. வீடெல்லாம் தம்பிக்கு கொஞ்சம் இதாகவே இல்லை, கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. தம்பி படிச்சிருந்தாலும் கொஞ்சம் வேலை எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. அதனால் எனக்கு ஃபேமிலியெல்லாம் நிறையா. அந்த ஃபேமிலியெல்லாம் என்ன சொன்னாங்க, பாப்பா ஒரு பொண்ணு ரொம்ப செல்லமாக இருந்து இவ்வளோ தூரம் நல்லா படிச்சிருக்க, இப்போதைக்கு படித்த அந்த மாப்பிள்ளை தானே பார்ப்பாங்க, நீ இது வந்து லவ் பண்ணுதுன்னா நீங்கள் எப்படி ஒத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதை வச்சு நான் பாப்பாட்ட என்ன சொன்னேன், அப்போ நானே நினச்சி பார்த்தேன், பாப்பா நல்லா படிச்சிருக்கு, அப்போ அதுக்கேற்ற வந்து மாப்பிள்ளை தானே பார்க்க முடியும் அப்படின்னு அதை தான் உணர்ந்தேன். நல்லா படிச்சிருக்கணும், அதுக்கு தான் அந்த மாப்பிள்ளை வேலை மேலே இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கும் போது அப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ஏன்னா பக்கத்து வீடுன்றதுனால அவருக்கு ரொம்ப பிடிக்கல. தூரமாக இருந்தால் பிடிக்காதவே இருந்துச்சு ரொம்ப நாள் வரைக்கும். அப்புறம் திரும்பி வந்து தம்பி கல்யாணம் மேரேஜ் ஆகின பிறகு யார் எங்களுக்கு பிடிக்காத இருந்துச்சோ அதுக்கு யார் பிடிக்கல, எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே எல்லாரையும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஒரு வீடு இல்லைனாலும் ஒரு வேலை இல்லைனாலும் அது ஹெத்தாக நல்லா பேசுகிறதுக்கா, இல்லை ஒவ்வொரு ஃபேமிலிலையும் ஃபங்க்ஷன் நடக்கும் போது தான் முன்னாடி நின்று ஃபுல் சப்போர்ட் பண்ணும். எல்லா ஃபங்க்ஷனுக்குமே ஃபுல்லாக நின்று எல்லாத்தையும் பண்ணும் போது அப்புறம் தான் மேரேஜ் ஆகின பிறகு தான் பிடிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி மேரேஜ் ஆகாத முன்னாடி யாருக்குமே பிடிக்கல. ஏன்னா கஷ்டமாக இருக்குது, கஷ்டப்படுறாங்களே அப்படின்றதுனால பிடிக்காத இருந்துச்சு. அப்புறம் அதன் பிறகு அப்புறம் ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அண்ணன் இறந்த இந்த 1 வருஷம் பீரியட் இருக்கலாமா, அக்கா வந்து நிறைய அந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணதா வந்து சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு வாழவே பிடிக்கல தம்பி, நான் முடிச்சிக்கலாம் அப்படின்லாம் இருந்தேன், அப்புறமா இதெல்லாம் கடந்து வந்துன்னு வந்து சொல்லுவாங்க. அவங்களுக்கு நீ இந்த டைமில் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆறுதலாக இருந்தீங்கம்மா? எனக்கு சொல்ல வரலான்னு தவிர்த்து, ஏன்னா நான் ரொம்ப செல்லமாக வளர்த்தேன். நான் ரொம்ப நாள் குழந்தை இல்லாத ரொம்ப கஷ்டப்படும் போது எங்கள் மாமியார்லாம் என்னை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க.
வரடி வரடின்னு சொல்லி எல்லாம் பேசுவாங்க என்ன. அப்படியே நான் ரொம்ப ரொம்ப தாவம் வாங்கி இருந்த ஒரே ஒரு ரொம்ப செல்லமாக வளர்த்தமே. அப்போ செல்லமாக இருந்து இந்த வயசில் இப்படி ஆயிடுச்சுன்னு என்னால் ஏற்றுக்கவே முடியல. நம்ம பிள்ளைக்கு நான் எல்லாருக்குமே என்கிட்ட இல்லைனாலும் எல்லாருக்கும் நல்லா கொடுத்து உதவி இருக்கிறேன், எல்லாத்துக்குமே நல்லா பண்ணிக்கிறேன். யார் வந்தாலும் சாப்பாடு போடாத நான் அனுப்பவே மாட்டேன். பசின்னு வந்தாலே அவங்கள ரொம்பவும் பார்ப்பேன். நான் எல்லாருக்கும் பாவம் பார்ப்பேன். ரொம்ப எதக மனசு எனக்கு. நம்மளுடைய பிள்ளைக்கு இப்படி வந்துருச்சேன்ட்டு என்னால் ஏற்றுக்கவே முடியல. அதனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. குழந்தைய வச்சுக்கிட்டு தனிமையாக இருக்குது. ஊர் ஃபுல்லாக என்ன சொன்னாங்க, வீடு கூட இல்லாத விட்டுட்டு போயிட்டாங்க, குழந்தைய வச்சுக்கிட்டு தனியாக இருக்குது அப்படின்னு சொன்ன பிறகு அப்புறம் தான் நான் இது ரொம்ப எனக்கு வந்து அந்த வார்த்தை சொன்ன இடத்துலையே நம்ம புள்ளைய ஃபுல் சப்போர்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு ஒரு வீடு நல்ல மாதிரியாக இருக்குது, நம்ம பிள்ளைக்கு நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி என் பையன் 2 பையன்கிட்டையும் சொல்லி அக்கா ஒரு நல்ல நிலைமையை ஆக்கி நம்ம விடுற வரைக்கும் நம்ம ஃபுல் சப்போர்ட் அக்காவுக்கு நம்ம பண்ணணும்பா. இந்த நிலைமையில் நம்ம அக்காவை நம்ம தனிமையாக இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பசங்கிட்ட சொல்லி நான் 8 மாதம் கடந்து நான் குழந்தைய பாப்பா விட்டுக்கிட்டு பவித்ரா விட்டுக்கிட்டு நான் சரிகமா ஆடிஷன் முடிஞ்சு ஃபஸ்ட்டு எபிசோடிலேருந்து அதிலேருந்து அதுங்கிட்ட 8 மாதமாக இந்த பிள்ளைங்கள்லாம் விட்டுட்டு நான் அதுக்காக தான் இருந்தேன். ஆக்சுவலாக முதல் தடவை அக்கா வந்து இந்த சரிகமா பாடுறாங்க, அது எப்படிமா உங்களுக்கு ஃபீல் ஆச்சு? பாடும் போதெல்லாம் எனக்கு எப்படின்னா கொஞ்சம் கூட என்னால் தாங்க முடியாது. பாட்டு ஃபுல்லாக அதோடைய கதைக்கு அர்த்தமான பாட்டாகவே இருக்குது. அந்த உக்காந்து பார்க்க ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி இருக்குன்னா என்னால் என் நெஞ்சே அடைக்கிற போல் இருக்குது ஒரு பாட்டுக்கும். அப்போ அந்த இடத்துல பாப்பா பாடும்போது பேரண்ட்ஸ் வந்து உக்காரணும்னு சொல்லி என்னை கூப்பிடுவாங்க. இது பாடுறத பார்த்தா என்னால் தாங்கிக்க முடியாது, சும்மா அழுதுட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் மறைஞ்சி போனாலும் அங்கே இருக்க பிள்ளைங்க நீங்கள் எதற்கு உக்காரணுமான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஐயோ எனக்கு அந்த டைமில் சந்தோஷம், பயங்கரமாக சந்தோஷமும் இருக்கும். இருந்தாலும் நம்ம புள்ள இந்த இடத்துல இப்படி ஒரு இழப்புனால இப்படி வந்து இந்த அளவுக்கு பாடுதே அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப ஏற்றுக்க முடியாத, ரொம்ப தாங்க முடியாது. எனக்கு பாட்டு பாடி முடிகிற வரைக்கும் பயங்கரமாக அழுவேன். பக்கத்தில் இருக்கவங்களாம் கையை சமாதானப்படுத்துவாங்க, என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஐயோ ரொம்ப செல்லமாக இருந்த பிள்ளை இப்படி இருக்குது. ஆனால் வந்து அந்த இடத்த அதோடைய கனவு தான் இந்த ஸ்டேஜுக்கெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். மற்றபடி ஒரு புருஷன் இல்லாத அதோடைய பாட்டெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க தெரியலையே. அது மனசை எப்படி கட்டி வச்சுட்டு பாடுது. நம்ம சாதா உக்காந்து கேட்குறோம், அப்போ இவ்வளோ அழையாக இருக்குது. அப்போ வந்து அது பாடும்போது அதுக்குள்ளே எப்படி இருக்கும், அதோடைய மனசு எப்படி வேதனைப்படணும், அதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியாத ரொம்ப அழ வரும் எனக்கு. அது பார்த்தாத குழந்தைய பார்க்கும்போது அதுக்கு மேலே அழ வரும். ஏன்னா ஒன்றும் அறியாத வயசாக இருக்குது. நம்ம இப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கு பொம்மை ட்ரெஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க. அவங்க பாசத்தால் கொடுக்குறாங்க, எனக்கு புரியுது. பாசத்தினால தான் கொடுக்குறாங்க எல்லாமே. அதை ஒரு கிஃப்டாக பிள்ளைக்கு பாசத்தோடு கொடுக்கும்போது அப்போ வந்து இது வந்து நம்ம என்ன இழந்து இருக்கிறோன்னு தெரியாத அந்த கிஃப்ட்னால அது அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ உற்சாகப்படுத்தும். நாம் வந்து எண்ணத்தை இழந்துட்டு இந்த இடத்துல வந்துக்கிறோன்னு சொல்லி அதுக்கு அறியவே இல்லை. அறியாத இந்த கிஃப்டெல்லாம் வாங்கும் போது அப்போ எனக்கு பயங்கரமாக அழ வரும். என்னால் அதெல்லாம் தாங்கிக்கவே முடிய மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த டைமுக்கெல்லாம். இப்போ அதே மாதிரி நம்ம அந்த ஊரில் இருக்கும்போது மற்றவர்கள்லாம் ஒரு மாதிரி பேசுவாங்களாம்மா, அதெல்லாம் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்கன்னு வந்து என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து பார்த்துருப்பீங்களாம்மா. இப்போ அக்கா பற்றி ஒரு சிலங்க விஷயங்கள் வந்து இப்போ அப்போவே நாங்கள் சொன்னோம் அதெல்லாம் கேட்கவே இல்லை அப்படின்னு மீறி போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்களாம்மா. அதெல்லாம் ரொம்ப ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப மனசை புண்படுத்துகிற மாதிரி இருக்கிறாங்க. அப்பப்போ இருந்த உடனே தான் அங்கே இருக்க முடியல. ஊருக்கு வீட்டுக்கு ஒரு 3வது வீட்டிலே பாப்பா கல்யாணம் பண்ணிக்கணும் வீடு. அதன் பிறகு வரவங்க எல்லாமே வந்து நம்ம கிராமத்தில் லோக்கல் எல்லாமே உட்காந்து வீட்டு பேசுவாங்க இல்லையா. அதுபோல் வீட்டில் உட்காந்து பேசும் போதெல்லாம் அவங்க நம்ம வேறு எந்த கதைனா பேசினாலும் உடனே பாப்பா கதையும் தம்பி கதையும் எடுத்துக்கிறாங்க. அந்த ஞாபகத்தை திரும்பி ஞாபகத்தை மூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம எப்படி மறக்கிறதுக்கும் விட மாட்டேன்றாங்க. நம்ம இங்கேவே இருந்தால் நாங்கள் சென்னையில் வந்து ஞாபகம் இருக்கும், எல்லாமே இருக்கும். இருந்து வந்தாலும் பாப்பா ஒரு நல்ல நிலைமை ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதனால் வந்தோம், இவ்வளோ கஷ்டத்தால் வந்தோம், நம்ம ஒரு வெற்றியோடு போகணும். ஏதோ ஒரு சிம்பிளாக ஒரு பெருசாலாம் எதிர்பார்க்கல, திட்டமாக ஏதோ கடவுள் கொடுக்குற வழி போல் நம்ம ஒரு இதாவாக போகணும். ஏன்னா நம்ம ஒன்றும் இல்லாத வெறுமையாக நான் போகும்பொழுது ஆடிஷன்லேருந்து நான் இட்டு போகும்போது ரொம்ப மனம் உடஞ்சி போனேன். பயங்கர கண்ணீர் கவலையோடு போனேன். அப்பா ஒன்றுமே இல்லாத கடவுளே, நான் ஒன்றும் இல்லாத ஒரு குழந்தையும் ஒரு பிள்ளையும் தனிமையாக இட்டு போகிறேன். வரும்போது நான் வேறு பெரிய வெற்றியோடு நான் வரணும்னு நல்லா கடவுள்கிட்ட வேண்டிட்டு போனால் நான் அதே போல் திரும்பி வந்தேன். அக்கா ஜெயிச்சு நம்ம ஊருக்குள்ளே வந்தாங்களா, அது எப்படி இருந்தது? அந்த வெற்றி எனக்கு பயங்கரமான வெற்றி, சந்தோஷம்
சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த வெற்றிக்கு இதான் போல் தம்பி மருமகன் அடிபட்டு இறந்து இருக்கும்போது அந்த வெற்றி பட்ட அந்த சந்தோஷம் எனக்கு புரியுது. அது வந்த அந்த கவலை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஒரு விதத்தில் அந்த இடத்துல பாப்பா கார்லேருந்து காலை எடுத்து வைக்கும் போதெல்லாம் எப்படிப்பட்ட இழப்புலேருந்து வந்து தம்பி அந்த இடத்துல காலை வச்சுச்சு, அதே மாதிரி மக வருது அப்படின்னு துக்கமும் வருது, சந்தோஷமும் வருது. அது 2 நாள் வரைக்கும் அது வந்து மைண்டுக்குள்ளே இருக்குது. புரியுது. அது எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்குது. ஆக்சுவலாக இன்னைக்கு தேதியில் வந்து தமிழ்நாட்டில் வந்து பவித்ராக்கா வந்து கொண்டாடாத ஆளே இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு தேதியில் தமிழ்நாட்டில் உங்களை கொண்டாடாத ஆளே வந்து இல்லை. ஆக்சுவலாக பவித்ராக்கா மாதிரி நமக்கு ஒரு அக்காவோ இல்லை தங்கச்சியோ கிடைப்பாங்கன்னு சொல்லி எல்லாருமே ப்ரே பண்ணுவாங்க. ஆனால் உங்களை மாதிரி ஒரு தம்பி கிடைச்சதுக்குல்ல, அது ஆக்சுவலாக அவங்களுக்கு பெரிய ஒரு வரமாகவே நான் பார்க்குறேன். அவருடைய ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னாடி வந்து நீங்க வந்து இருப்பீங்க. இப்போ பேசுங்கண்ணா, அக்கா பத்தி ஒரு சில வார்த்தைகளை வந்து பேசுங்க. அதனால என்னை தாண்டி வெளி உலகத்துல மக்கள் தான் இந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இப்போ நான் வந்து கூட பிறந்த ஒரு தம்பியா 1000 செய்யலாம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கூட இருக்கிறவங்களும் மட்டும்தான் மீதி இருக்கவங்க பேசுவோம். ஆனா இந்த மக்கள் வந்து இந்த அங்கீகாரன்றது வந்து சராசரியா எல்லா விஷயம் போல ஏத்துக்க முடியாது. ஆனா இந்த ஒட்டுமொத்த மக்களே சேர்ந்து நிற்கதான் இன்னைக்கு வந்து மொதல் ஆடிஷனில் உள்ளே போகக்குள்ளே அந்த டீமில் இருக்கிறவங்க கூட பவித்ரானா யாருன்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எந்த மூலைக்கு போனாலும் மாஸ்க் போட்டிருக்கவங்க கூட நீங்கள் தான் பவித்ராங்களான்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அந்த நேரத்தில் நம்ம உழைப்புகள்லாம் ஒரு அங்கீகாரம் கிடைச்சிதுல்ல, அது எனக்கு மட்டும் இல்லை மக்கள் எல்லாருக்குமே கிடைச்ச ஒரு அங்கீகாரம் அது. ஆக்சுவலாக இப்போ நாம் வந்து ஒரு இடத்துல வந்து வேலைக்கு போயிட்டு இருப்போம்னா, ஆனால் இப்போ அக்கா வந்து இப்போ ஒவ்வொரு நாள் வந்து ஆடிஷன் போகும்போது நீங்கள் தான் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க கூட இருந்துட்டு ரிட்டன் வந்துட்டு திரும்ப வந்து வேலைக்கு போனோம். இதுவே பெரிய ஒரு ப்ராசஸாக வந்து இருக்கும். ஒரு சைடு வந்து தூக்கம் இருக்காது, இன்னொரு சைடு திரும்ப வேலைக்கு போனோம். இதெல்லாம் எப்படி நான் மேனேஜ் பண்ணீங்க நீங்கள்? இல்லை அது இல்லை, அக்கா ஒரு வாழ்க்கையில் சாதிக்கணுனாக்கா யாராவது ஒரு ஆள் மெனக்கிட்டு தான் ஆகணும். புரியுது. இப்போ நம்மளை தாண்டி பல பேர் வெளி விஷயத்தில் பார்த்தா பல பேர் ரொம்ப கடினப்பட்டு கஷ்டப்பட்டு தான் ஏதாவது வாழ்க்கையில் முன்னேறாங்க. இது நம்மளுக்கு கஷ்டமாக தெரியல. இது நம்ம கூட இருக்கிறவங்க ஒருத்தவங்க ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடுற மாதிரி ஓடுறாங்க, நம்ம கூட இருந்து ஒரு பூஸ்ட்டு தான் கொடுக்க முடியும். நம்ம கூட ஓட முடியாது இல்லை, அவங்களுக்கு ஒரு பூஸ்ட்டாக ஒரு எனர்ஜியாக தான் நம்ம இருக்க முடியும். அதில் அது அவங்களுக்காக நம்ம உழைக்கலனாக்கா இந்த சூழலில் வந்து எங்கள் மாமா இருக்கக்குள்ளே நாங்கள் 2 பேரும் அந்த மாதிரி இருந்தோம். இல்லைன்னுக்குள்ளே நம்ம அந்த விஷயத்தை இது வரைக்குமே எங்களால் ஏற்றுக்க முடியல. எனக்காக இருந்தாலும் சரி, கூட இருக்கிற யாருக்காக இருந்தாலும் அதை ஏற்றுக்க முடியல. ஆக்சுவலாக அக்கா சொல்லிட்டு இருந்தாங்கன்னா மாமாவை நீங்களும் வந்து பயங்கர வந்து க்ளோஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க. எனக்கு அவங்களுக்கே வந்து பொறாமப்படுவாங்களாம், என்ன இவங்க 2 பேர் இவங்க க்ளோஸாக இருக்காங்க, இவங்க 2 பேர் தனியாக போகிறாங்க. அவர் வீட்டில் இருக்கக்குள்ள உள்ளே தூங்கினாக்கா நானும் அவர் ஒன்றா தூங்குவோம். அதை பார்த்துட்டு அக்கா வந்து கேட்கும், என்ன நீங்கள் 2 பேர் ஏன் ஒன்றா படுத்துனுக்குறீங்க, எட்ட வாங்கன்னு. எங்கேயாவது போனாக்கா 2 பேரும் ஒன்றாவே தான் வண்டியில் சுற்றுவோம், காரில் போனாலும் ஒன்றாவே தான் இருப்போம். அவர் இறந்த லாஸ்ட்டு அந்த 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்றா தான் இருந்தோம். அதே அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் பார்க்குறோம், அவர் அடிப்பட்ட வழி நானும் அவரும் ஒன்றா தான் கிராஸ் ஆகிருக்கோம். என்னை கிராஸ் ஆகி 4 நிமிஷம் சென்று தான் அவர் அடிபட்டிருக்கார், நான் வீட்டுக்கு போய்க்கிறேன். அதே எனக்கு இன்னும் மனசு ரொம்ப நெருடலாக இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக வந்துருந்தா வரக்குள்ள அவர் பார்த்துருக்கலாமே, அங்கே ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாமே, அது இன்னும் ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது. அது நம்ம கூட ஒருத்தர் இருந்து அவர் இல்லை, அதை நம்மளும் அக்காவுக்காக ஓடலைனாக்கா அவங்களுக்கு இன்னும் மன உடைச்சல் ஆகிடும். அவங்க வாழ்க்கையில் சாதிக்கணும், இன்னும் போகணும், ரொம்ப கடினப்படுறாங்க, வெளியில் தெரியாத பல கஷ்டத்தை தாங்கின்னு இருக்கிறாங்க, நாங்கள் கூட இருந்திருக்கோம். இதில் நம்ம நேரத்தை ஒதுக்கி ஓடலைனாக்கா அது சிரமம்னு தெரியும், அதில் நம்ம கஷ்டம்லாம் எதுவும் தெரியல. புரியுது, நம்ம ஓடி தான் ஆகணும். ஆக்சுவலாக இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அக்கா பேசும்போது வந்து சொன்னாங்க, இப்போது கணவர் இறந்ததுக்கப்புறம் நான் வந்து பூவும் பொட்டோடும் இருந்தேன், என் தம்பி தான் வந்து இதெல்லாம் நீங்கள் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொன்னதாக வந்து சொன்னாங்கண்ணா. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இல்லை அது எல்லாரும் இறந்துட்டு அக்கா இல்லைன்னுவாங்க. எங்கள் மாமா கேரக்டர் தனி, அவர் கூட இருந்த எல்லாருக்குமே அது தெரியும். அவர் இறந்தா கூட ஒரு சில பேர் கவுச்சி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் என்ன சொல்லுவார்னா, இறந்தவங்க கவுச்சி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு செத்தாங்களான்னு கேட்பார். இறந்தா ஒரு சின்ன பொண்ணுக்கு வந்து இப்போ இறந்துட்டாங்கனாக்கா அவங்க பூ போட்டு எடுக்கிறது அவர் சுத்தமாக ஒரு துளி கூட பிடிக்காது. அவர் இருக்கக்குள்ளே எங்கள் கூட இருக்குள்ளே விளையாட்டுக்கு நாங்கள் பேசக்குள்ள கூட சொல்லுவார், பவித்ரா நான் அது மாதிரி எதுவும் இறந்துட்டேன், நீ எதுவும் எடுக்கக்கூடாது நேராகவே சொல்லுவார். வேற யாராவது எடுத்தாலும் அவங்கெல்லாம் முட்டாள்னுவார். ஒருத்தவங்க வாழ்க்கை இல்லை இருக்கக்குள்ள நல்ல மாதிரியா வாழ்றாங்க, ஒருத்தர் இல்லைன்றதுக்காக அந்த பழிய பூரா எதுக்கு பொம்பளை பசங்க மேலே போடுறாங்க, அது ரொம்ப பாவம்னு அவரே சொல்லுவார். அப்போ அந்த நேரத்தில் அவர் இறந்ததுக்கு அப்புறம் இது எனக்கு ரொம்ப தோணுச்சு. அதே மாதிரி ஊரில் இருந்தவங்களும் ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஓகே இல்லை அங்கே வந்து சராசரி எல்லாம் எடுத்து தான் ஆகணும்னாக்கா நம்ம ஒரு ஆள் கத்தி ஒன்று பண்ணிருக்கோம். எங்கள் மாமா சைடில் இருக்கவங்களும் ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ணவதான் அந்த நேரத்தில் கொஞ்சம் இது பண்ண முடியுது. இல்லைனாக்கா அப்புறம் எடுத்து தான் ஆகணும்னு எல்லாம் கட்டாயப்படுத்தி அந்த இடத்துல ரொம்ப மனசங்கடமாக இருக்கும். அதே மாதிரி அக்காவுக்கு அந்த இடத்துல எனக்கு பண்ண தோணலை. அது அவர் ரூபத்தில் என்கிட்ட வந்து சொன்னாரா என்னன்னு தெரியல, அந்த நேரத்தில் நானே எப்படி சொன்னேன்னு தெரியல, யாரும் எடுக்கக்கூடாதுன்னு அதுக்கேற்ற மாதிரி யாருமே எடுக்கல, அங்கே இருந்தவங்களும் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எல்லாரையுமே ஆதரிக்கணும்.
ம். ஏன்னா ஒரு பூ உள்ள பொட்டு இல்லைன்னா ஒரு நல்ல விஷயத்தில் நிறுத்துறாங்க. கிராமத்து சைடில் நாங்கள் நிறையா பார்க்குறோம். புரியுது. பூ உள்ள பொட்டு இல்லைனாக்கா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் கூட அவங்க முன்னாடி போயிட்டாக்கா அப்படியே பின்னாடி வர சொல்லுவாங்க. ம், ம். நிறைய இடத்துல அப்படியே பின்னாடி ஒதுக்குறது போகிறது எல்லாத்தையும் பார்க்குறோம். அதெல்லாம் ரொம்ப தப்பு. எங்களை பொறுத்த அளவுக்கு ம். எல்லாருமே ஒன்று தான். அவங்க இறந்ததுக்காக இவங்கள ஒதுக்குறது ரொம்ப தப்பு. அது எங்கள் மனசுக்குள்ளே இருந்துச்சு. சரி, இது வழியாக அன்னைக்கு வந்து அக்காசி தமிழோ சரிகமபாவோ இது எந்த ஷோவும் தெரியாது. ம், ம். அன்னைக்கு சராசரியாக ஒரு பவித்ரா என் கூட பிறந்தவங்களா தான் இருந்தாங்க. அன்னைய நாள் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இதை மாற்றணுன்ட்டு நான் எங்கள் ஊருக்காக நினச்சேன். நீ ஆனால் நான் சொன்னதை தாண்டி எங்கள் அக்கா உலகம் முழுவதும் போய் இன்றைக்கி அதை மாற்றுறாங்க. ம், ம். அது நினைக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம அன்றைக்கி எந்த விஷயம் நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு நம்ம அதை சொன்னோம். நம்மளுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னெலாம் தெரியாது. இந்த அளவுக்கு அவங்க போவாங்களான்னு அன்றைக்கி நம்மளுக்கு தெரியாது. ம், ம். இது நம்மளுக்கு நடக்கூடாதுன்னு தோணுச்சு. அன்றைக்கி சொன்னேன், நம்ம ஊருக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் மாறணுன்றதுக்காக நான் சொன்னேன். ஆனால் இன்றைக்கி தமிழகத்தில் எங்கே பார்த்தாலும் இந்த புது வரமுறை ஒன்று கொண்டு வருவாங்க போல. ம். அந்த அளவுக்கு அக்காவோட வளர்ச்சியும் அந்த வார்த்தையும் இங்கே கொண்டு போய் சேர்த்தது. இப்போ நீங்கள் உதவி பண்ணுறதை விட உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களே, அவங்க எல்லாருமே வந்து உங்கள் கூடவே வந்து இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மட்டும் தம்பி இல்லை போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அக்கா கூட வந்து ஒரு 10 பேர்கிட்ட வந்து அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. இல்லை, அது இப்போ இவங்களுக்கு கூட பிறந்ததுனால நான் தம்பி. ஆ. ஆனால் இது இல்லாமல் கடலூரில் கண்ணுக்கு தெரியாதவங்களாம் தம்பியாக இருக்காங்க. ஓகே, ஓகே. அந்த ஜீ தமிழில் போயிட்டாக்கா அக்காவோட ப்ரோமோ வருமானு பார்த்துக்கினே இருப்பாங்க. ஓ, ஓ. எனக்கு பல இடத்துல நம்ம நன்றி சொல்கிறது நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்காது. புரியுது. இப்போ உங்கள் வாயிலாக அந்த மக்கள் எல்லாருக்குமே, நண்பர்கள், சகோதரர், தோழர்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்ல கடமைப்படுறேன். ஆ, ஆ, ஆ. நீங்கள் பவித்ரா தானே, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, கொண்டீங்களா, பாப்பா எப்படி இருக்குது அப்படி விசாரிப்புல நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, பவித்ராவை தமிழ்நாடு முழுக்க அவங்கவுங்க குடும்பத்தில் ஒரு ஆளாக நினைச்சிருக்காங்க. புரியுதுண்ணா, புரியுதுண்ணா. இப்போ மாமா இருந்து என்னென்னலாம் அக்காவுக்கு பண்ணணுமோ அதெல்லாம் வந்து தொடர்ந்து வந்து நடந்துட்டு இருக்குல்ல. இப்போ பாப்பாவோட குழந்தைக்கு அந்த ஃபீஸை எடுத்துக்கிட்டதாக இருக்கட்டும், அப்புறம் அந்த வீடு கொடுத்ததாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அண்ணா? இல்லை, மாமாவை நம்ம கூட இருந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை, அவர் எங்கள் கூட தான் இருக்கிறாரு. அவர் இன்னும் போல ஓகே. எங்க கூட தான் இருக்கிறாரு. ஒரு சில பேர் வந்து சொல்லலாம், என்ன இவன் இறந்தவரை சொல்லாம. ஆனால் இறந்தாலும் அவர் என்னென்ன விஷயம் சொன்னாரோ அது அத்தனையும் நடக்குது. எங்க கூட இருக்கக்குள்ள நான் இப்படி இருப்பேன். ஆனால் அவர் என்ன சொல்லுவார்னாக்கா, எல்லாத்துலேயுமே ஒரு பிரம்மாண்டமாக தான் இருக்கணும்னு. அப்போ எங்கள் கூட இருக்கிற பசங்கள்ட்ட என்ன சொல்லுவார்னா, ஒரு கல்யாணம்னா இப்படி பண்ணணும், ஒரு பிறந்த நாள்லாம் இப்படி பண்ணணும். இவனா செத்து ஒன்றுமே இல்லை தெரியாத போயிட்டாங்களே, செத்தாக்க வெளியில் தெரியணுன்னு. ஆனால் அவர் இறந்த நாள் நம்ம சராசரியாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோம். நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்போம், இறந்துட்டாக்க நாங்கள் ரிப்பின் போட்டு வைப்போம், ஃபேஸ்புக்கில் வைப்போம், ஸ்டோரி போடுவோம், இன்ஸ்டாகிராம் அதோட முடிஞ்சு. ஆனால் அவர் இறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இறந்தார். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 10 மணிக்கு 11 மணிக்கு இறந்தாங்க. திங்கட்கிழமை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு போர்க்களமாக தான் இருந்துச்சு. போலீஸ் வந்து சரியாக நைட் டைமாக இருக்கும், அந்த லாரி தெரியல. பல போராட்டத்துக்கு அப்புறம், சாலை மறியலுக்கு அப்புறம் தான் அந்த வண்டியை கண்டுபிடிச்சி செவ்வாய்க்கிழமை தான் நாங்கள் பாடியாக வாங்கினோம். அப்போ நியூஸ்லேயும் தெரிய வந்துட்டார். சாலை மறியல் பண்ணி அந்த வழிநடுக்க போன மக்களுக்கும் தெரிஞ்சிச்சு, பேப்பர்லேயும் வந்து போச்சு. அவரோட இறப்புன்றது அந்த பிரம்மாண்டமாக தான் போச்சு. அப்போ எங்ககிட்ட ஒரு சில விஷயம்லாம் சொல்லுவார். ஆனால் அது இன்றைக்கி நடக்குது. ஒரே வார்த்தை சொல்லுவார் அவர், பவித்ரா நான் இல்லைன்னா நீ கவலைப்படாத, நான் இல்லைனாலும் உனக்கு எல்லாம் நடக்கும், எனக்கு எதா ஆனாலும் பயப்படாதுன்னா அந்த ஒரு வாரமாக அவர் சொல்லியிருந்தார். ரீசெண்டாக எங்ககிட்ட கூட பேசக்குள்ள சொல்லுவார், நல்ல மாதிரியாக வேலை போயிடும்பா, இன்னும் கொஞ்ச நாள் போனால் சொந்த வீடு வாங்கணுன்றது தான் அவருக்கு ஆசையே. நான் கல்யாண மண்டபத்துலேருந்து வாடகை வீட்டில் இருக்கேன், எனக்கு சொந்த வீடு வாங்கணுன்றது தான் அவரோட முழு ஆசையே. அதுதான், அதை சொல்லி காட்டினே இருப்பார் எங்களுக்கு. அது இல்லாத ஒரு சில இடத்துலலாம் கஷ்டமாக இருக்கும். ஒரு ஆர்கெஸ்ட்ரா வச்சாங்கன்னா அக்காவுக்காக போய் நின்று கிடப்பார். அப்படியே இருக்கிறவங்கள எப்படியா காக்கா பிடிச்சி கிடிச்சி பேசி கீசி எங்கள் வீட்டில் பாடுனா ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி அங்கே அந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் உட்காந்துருப்பார். அப்போ அந்த பொறுமை இருக்குல்ல, தான் மனைவியை எப்படியாவது கொண்டு போய் நம்ம அந்த இடத்துல பாட வச்சு அவங்கள வாழ வைக்கணும்னு நினச்சவர் இறந்த 3ஆம் மாதமே இவ்வளோ பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைக்க நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு கனவு தானே இது கிடைக்கன்னு நினச்சிருந்தா எவ்வளோ வருஷம் கிடச்சிருக்கலாமே. அவங்கள கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. 5 வருஷத்தில் எப்போ வேணால் அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கலாம். இல்லை, அந்த சீசன் இப்போ புதுசாக வந்தால் கூட நம்ம சொல்லலாம், ஆரம்பத்துலேருந்தே நடக்குது. அப்போ அவர் நம்ம இருந்து செய்ய முடியாது, இல்லைனா தான் எல்லாம் செய்ய முடியுன்ட்டு அவர் எந்த ரூபத்தில் எங்களை சுற்றி இருக்காருன்னு தெரியல. ஆனால் அவர் நினச்சதெல்லாம் நடத்துகிறாரு. அப்படி இல்லாட்டி முன்னாடியே வாய்ப்பு கிடச்சிருக்கலாம், முன்னாடியே போயிருக்கலாம், கூடுதலாக அவர் இருக்குள்ள கூட. ஆனால் எங்களுக்குள்ளே என்ன ஒன்றுனாக்கா, இந்த அளவுக்கு பவித்ரான்ற பேர் வந்து உலகம் முழுக்க பரவி இருக்குது. நம்ம முதல்ல இருக்கக்குள்ள கடலூரில் இருந்தாக்கா நம்ம லோக்கல் ஊரில் இருக்கிறது தான் பேசுவோம். இப்போ அக்காவுக்கு ஃபோன் பண்ணாக்கா எங்கன்னாக்கா சிங்கப்பூர்ன்றாங்க, திடீர்னு பார்த்தனாக்கா கனடான்றாங்க. நம்ம இங்கேருந்து நம்மளுக்கு அங்கே ஒரு சொந்தம் உருவாகிறது ரொம்ப பெரிய விஷயம், உடனே நம்மளுக்கு கிடைக்காது. இன்றைக்கி சராசரியாக ஃபோன் பண்ணாக்கா இலங்கையிலேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க.
அப்போ இது வந்து நம்மளுக்கு எப்படி நினைக்கிறதுனாக்கா இந்த நேரத்தில் எங்கள் மாமா இல்லையே, ஏன்னா ஒரு மேடையில் ஒரு முகம் தெரியுன்னு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாரு. உலகம் முழுக்க முகம் தெரிஞ்சு கொண்டாடுறாங்க. அக்கா ஃபைனல் உள்ள போனதும் மக்கள் ஆதரவு தான். அதே மாதிரி அக்கா வந்து நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் சொல்லி முடிச்சுக்கலாங்க. இதை வந்து நான் அங்கே மேடை சரிகமப்பா மேடையில் சொன்னேன். இப்போ என் தம்பி சொன்னது தான் நான் அங்கே சொன்னேன். இந்த மாதிரி ஆக்சுவலாக அது புருஷோத்தமன் அண்ணனும் நானும் அண்ணன் தங்கச்சி பாட்டு பாடுற மாதிரி. அந்த பாட்டில் நான் சொன்னேன், என் தம்பிக்கு டெடிகேட் பண்ணுற விதமாக இந்த மாதிரிலாம் நடந்தது என் வாழ்க்கையில். அதை போல் என்ன மாதிரி இருக்க ஒவ்வொரு பெண்களும் வந்து உங்களுக்கு அந்த அந்த துயரம்ப்பா அவங்களுக்கு அந்த டைம் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அப்போ அந்த டைம் கூட இருக்கவங்க சப்போர்ட் பண்ணால் அதுலேருந்து அவங்க விடுபடலாம். அன்னைக்கு நினைப்பாங்க, சே நம்ம வீட்டுக்காரே இல்லை எதுக்கு இதெல்லாம்னு. அவங்களும் வந்து அவங்க கூட ஒத்துழைப்பாங்க. ஆனால் அதெல்லாம் முடிஞ்சு ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க எல்லா இடத்துலையும் அந்த ஒரு பூக்கும் அந்த பொட்டுக்கும் ஒதுக்கப்படுறத பார்ப்பாங்க. எந்தெந்த இடத்துல எல்லா இடத்துலையும் அது வந்து அந்த அவமானத்தை சந்திப்பாங்க. ஆக்சுவலாக நான் சரிகமப்பா போயிட்டு என்ன மதிக்காத இந்த காலகட்டத்தில் ஹஸ்பண்ட் இறந்துட்டால் எதுலேயுமே சேர்த்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் எட்டக்க தான் தள்ளி இருப்பாங்க. ஆனால் என்னை வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி கூப்பிட்றது, ஒரு திறப்பு விழாக்கு கூப்பிட்றது, ஒரு இதையே மாற்றிடுச்சு. ஆனால் சரிகமப்பா அந்த ஒரு ரூலையே வந்து மாற்றிடுச்சு. அந்த எபிசோட் நடந்து முடிஞ்ச பிறகு எனக்குள்ள ஒரு பயம், நம்ம பாட்டு நம்ம இஷ்டத்துக்கு பேசிட்டோமே, இது வந்து பதிவாயிடுச்சு. நம்ம இந்த இதுக்கே இந்த ஒரு ப்ரொசீஜர்னு பதிவாயிடுச்சு. அதை ஒத்த பொண்ணாக நான் சொல்லிட்டேன். அதை மக்கள் ஏற்றுக்குவாங்களா, நமக்கு திட்டுவாங்களா, நமக்கு நெகட்டிவ் ஆகிடுமான்னு எனக்கு ஒரே பயம். ஏன் ஆசை இது இருக்கட்டும், வயசானவங்களா இருந்தால் என்ன, நம்மளா இருந்தால் என்ன, அது ஒன்றும் கிடையாது. இப்போ அந்த காலத்தெல்லாம் நெருப்பில் தள்ளி விட்டாங்க, அந்த சட்டத்தையும் மாற்றினாங்க. அதனால எந்த உயிருக்குமே பாதிப்பு இல்லை. ஒரு நம்ம ஒன்று மாற்றும் போது யாருக்கா பாதிப்பானாதான் அது. இது எந்த பாதிப்பும் இல்லை. அவங்க எங்கேயோ அவங்க ஆசைக்கு எங்கேயோ இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இது நான் பயங்கர பயத்தில் இருந்தேன். டெலிகாஸ்ட் பண்ணுறது சைட்லலாம் நான் சொன்னேன், அண்ணா வேணாண்ணா அந்த இது மட்டும் எடுத்துருங்க, ஏதோ ஒரு எமோஷனலில் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் இல்லை கண்டிப்பாக இது ஏதாவது எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கணும்னு இல்லைல்ல, பிடிச்சவங்க கண்டிப்பாக ரசித்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி மக்கள் அந்த ஒரு கிளிப்பிங் அப்படி போச்சு, வைரல் ஆச்சு, அவ்வளோ பேர் ஏற்றுக்கிட்டாங்க. அந்த ஒரு வீடியோவால் எத்தனை பெண்களும் மாறி இருக்காங்க. எத்தனை பெண்களோட மாமியார் அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் சப்போர்ட் பண்ணி, சே சொல்கிற மாதிரி நீயும் வச்சுக்க அப்படின்னு அவங்க மாமியாருங்களே வந்து சப்போர்ட் பண்ணி நிறைய மெசேஜ் எனக்கு ஜீ தமிழ் டீமுக்கும் அவ்வளோ மெசேஜஸ். அப்போ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சே நம்ம ஒரு மாற்றத்தை பண்ணியிருக்கோம்ல. ஆக்சுவலாக இந்த மாற்றத்தை வந்து நீங்க பண்ணியிருந்தாலுமே பின்னாடி யார் இருக்கான்னு பாத்தீங்க, அதுலயும் உங்க கணவர் தாங்க. கண்டிப்பா அவர் போட்ட விதை தான் வந்து நீங்க பெரிய செடியா வளர்ந்து அங்க வந்து சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா அவங்க ஆசை தான் அது. இதெல்லாம் அவங்க திட்டுவாங்க, அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. அது எல்லா இடத்துலயும் அவங்க என்ன ஆசையோ அதை நிறைவேற்றுறாங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ண ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த டைம் நான் பெரிய நன்றியை சொல்றேன்ப்பா. அதை அவங்க நினைச்சதுனால தான் மாற்ற முடிஞ்சது. புரியுதுக்கா, ரொம்ப நன்றிகள்க்கா. நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கீங்க. அம்மா நன்றிம்மா. நன்றிண்ணா, நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கேன். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி. Ariza shirts and trousers. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய்.